ஆத்தாடி ஆத்தா இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போற நியூஸ் அப்படி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம காவேரி எல்பியோட சங்கட குஸ்காக்கள் தான் வந்து பார்க்க போறோம். இது கண்டிப்பா வந்து நானா வந்து சொல்லலைங்க, நீங்க வேற சேனல்ல எல்லாமே போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்து ராகினியும் நம்ம காவேரியும் வந்து சண்டை போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த எபிசோடுக்கு கீழே ரொம்ப 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 கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் நான் ஒரு சில ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறத தான் எடுத்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு புருஷனுக்கு வந்து 2 பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சண்டை போடுறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு சீரியல், ரொம்ப சீப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நானாக சொல்லலை, கண்டிப்பாக இன்னொரு டைம் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நிறைய ஃபேன்ஸோட குரலாக வந்து இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே வந்து காவேரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்காம போகுது. ஸோ அதுக்கு பாவம் காவேரி என்னங்க பண்ணுவாங்க? காவேரி வந்து அவங்க டைரக்டர் வந்து என்ன ஸ்டோரி சொல்கிறாங்களோ அதன்படி அதை தான் வந்து அவங்க வந்து நடிக்க முடியும். ஸோ நம்ம காவேரியை வந்து தப்பு சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. அதையும் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவங்களாம் சொல்கிற மாதிரி வந்து எனக்குமே ஸ்டோரி வந்து பிடிக்கலங்க. அதுதான் மூடி இதில் வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உடனே வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்து வராதிங்க. எனக்கு காவேரி மேலேயோ சுவாமி மேலேயோ எந்த இதுவுமே இல்லை. பட் ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொக்கையாக தான் போகுது. ஒரு ரொம்ப சீப்பாக அந்த பழைய காலத்துலேருந்தே ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டிங்க சண்டை போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. அதுவும் இப்போ வந்து நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுவும் அந்த டைமில் வந்து சண்டை போடுறது, இப்படி அடிதடி முடி பிடிச்சிக்கிட்டு வந்து சண்டை போடுறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சீப்பாக இருக்குது எனக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ராகினி வந்து காவேரி அடிக்கும் போதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ போயிட்டு வந்து இவங்கள போட்டு அடிக்கிற மாதிரியான சீன் இப்படி வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெறுப்பு அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா காவேரி எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதை வந்து இந்த சண்டை போடும் போது ராகினி அடிக்கும் போது எனக்கு உண்மையாலுமே ஒரு மனசுல கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது ஸ்டோரி தான், கதை தான், இருந்தாலுமே உண்மையா என் மனசுக்குள்ள லைட்டா வந்து ஃபீல் ஆகுற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை பிடிச்சவங்க அப்படிங்கிறதுனால அப்படி வந்துச்சா என்னன்ட்டு தெரியல. லைட்டா வந்து ஒரு கொஞ்சம் சேட் ஆயிட்டேன். அது சீரியலா இருந்தாலுமே எனக்கு அப்படி தோணுச்சு. பட் நிறைய ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஏமாற்றத்தையும் ரொம்ப வெறுப்பையும் தான் வந்து தந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஸோ இது ஒரு சீனு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி வந்து விஜய் வந்து எனக்கு வேணாம், விஜய் வந்து வெண்ணிலா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா நான் வந்து விஜய் விட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த சொன்னது. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர் மத்தியில் இது 2 விஷயம் தான் வந்து ரொம்ப இதாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் இப்படி வந்து காவேரி சொல்லிட்டாங்க, விஜய் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஐயோ ஒரு வேளை உண்மையிலுமே வந்து காவேரி வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயமும் வந்து நிறைய ரசிகர் மத்தியில் வந்து அதிர்ச்சியையும் பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கதைக்களம் வந்து அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தனியாக வந்து காவேரி வந்து க்ரோத் பண்ணுற மாதிரி வந்து அப்படியும் வந்து போகிற மாதிரி போனாலும் வந்து போகலாம். அப்படி போனால் கொஞ்சம் இதாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கொஞ்சம் சென்டிமெண்ட் டச்சிங்காக அது ஒரு கொஞ்சம் போகும். கதைக்களத்தில் ஏதோ கொஞ்சமாச்சும் சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கும். பட் அப்படி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து விஜயை வந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக காவேரி இது ஏதோ பிளான் பண்ணி வந்து அவங்க இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக சொன்னதா மேபி வந்து இருக்கலாம். அது ஆனால் சீரியஸாக தான் சொன்னாங்க. அது எதுக்காக அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பாக வந்து காவேரியை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் 100% 200% நம்பிக்கை வந்து அதுதான் காவேரிக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டா நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தில் தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு அவங்க பிடிக்காத போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ இது 2 விஷயத்துலேயும் தான் நிறைய ரசிகர்கள், நிறைய மகாநதி சீரியல் பார்க்குறவங்களுக்கு வந்து கடும் வெறுப்பை வந்து ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ உண்மையாலுமே இது 2 விஷயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம்
என்னடா இது இப்படி போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு ஸ்டோரி. பிரவீன் பென்னட் வந்து எதுக்கு இப்படி கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சீரியல் வந்து எப்படிலாமோ கொண்டுட்டு போலாங்க, ஆனா ரொம்ப போரிங்கா ரொம்ப பழைய பழைய கான்செப்டை வந்து எடுத்து இது போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்பி கேரக்டருக்கெலாம் வந்து அவங்களுக்கு எப்படியான ரோல் எல்லாமே கொடுக்கலாம், ஒரு எப்படியான கதைக்களங்கள்லாம் வந்து இருக்கு, அப்படி எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். பட்டு இது ரொம்ப ஒரு பழைய அரைச்ச மாவு இல்லை, அரைச்ச மாவுன்னு சொல்லக்கூடாது, புளிச்ச மாவுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பழைய ஒரு கதையாக இருக்குது. ஸோ வேறு மாதிரி யோசித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுட்டு போகலாம். அதுவும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வந்து மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்து புரியவே. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரோட கேள்வியாக வந்து அதுதான் இருக்குது. இது என்ன ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு அதிசயங்கள்ல ஒன்றா, எதுக்காக எவ்வளோ மறைச்சிட்டு இருக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெரியுது. ஸோ அப்படிங்கும் போது வந்து இதை எதுக்காக இந்த ப்ரெக்னெண்ட்டை வந்து அது அவங்க மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியவே சுத்தமாக புரியலை. ஸோ இது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. மூணாவதா இது ஒரு இரிட்டேட்டிங். இந்த ஒரு 3 விஷயங்களும் தான் வந்து மகாநதி சீரியலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணுறதுக்கே இவ்வளோ வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே வந்து இல்லை. அப்படி சொன்னாவே வந்து வெண்ணிலாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் தோணுது. ஸோ இப்படி இது கொண்டு போயிட்டு கதைக்களத்தை வேற மாதிரி வந்து கொண்டுட்டு போகலாம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நான் மகாநதி சீரியலே வந்து இப்போ ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் தான் வந்து பார்ப்பேன், அப்படி இல்லையா யூடியூப்பில் வந்து இப்படி போடுறாங்க இல்லையா, அதை வச்சு தான் நான் மெயினாக இதுதானா அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பிடிச்ச அந்த கதாபாத்திரங்கள் சுவாமி, இந்த காவேரி, இவங்கெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணும்போது நமக்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து பிடிக்காம வந்து போயிடுது. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க, ஆனால் அந்த ஸ்டோரி வைஸ் போகும்போது அந்த ஸ்டோரி நமக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்சவங்க மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த எனக்கு வராது, நிறைய பேர்த்துக்கு அப்படின்னா ஸ்டோரினால நமக்கு பிடிச்சவங்களும் கூட பிடிக்காத போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த சீனே தெரியாமல் அது பார்த்துட்டேன், இந்த சண்டை போட்டுக்கிற சீனே வந்து தெரியாமல் அது பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டே அதுவே எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் வந்து இருக்குது. என்னடா இது இந்த அளவுக்கு சொதப்பி வச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய 1 வீக்குக்கு மேலேயே வந்து எபிசோடு வந்து பார்க்கல. ஸோ இந்த அளவுக்கு என்னடா இது சொதப்பி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. எப்படியாப்பட்ட ஆர்டிஸ்ட்டை வந்து இப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதுதான், நீங்கள் வேணா போய் நிறைய சேனலில் பாருங்கள், இந்த எபிசோடுக்கு கீழே நிறைய மக்களோட கருத்தாக வந்து அதுதான் இருக்குது. என்ன இது வந்து புருஷனுக்காக வந்து மயிர்புடி சண்டை போட்டுட்ருக்காங்க, கொலாயடி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய இதுவாக இருக்குது. ஸோ இது நான் வந்து சொல்லலை, ஒட்டுமொத்த குரலாக வந்து இருக்குது. எனக்கான என்ன ஏது செஞ்சாலும் இன்னுமே நம்ம விஜய் காவேரிக்கு வந்து தனி ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. மகாநதி சீரியல் அந்த ஸ்டோரிக்கு வந்து எவ்வளோ பேர் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் நம்ம வீக்காவுக்கான ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குறைய மாட்டாங்க பிடிச்சவங்க. பட்டு ஸ்டோரி வைஸ் வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து அது மொக்க தான், பிடிக்கல தான். அதை வந்து வீக்கா ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதை மறுக்கிறதுக்கு வந்து யாராலையும் முடியாது. ஆனால் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 கூட பாருங்கள், அதோட வேற லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. அதுவும் ஐயனார் துணை சீரியல், இது ரெண்டும் வேற லெவலில் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த அரசியை அவமானப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துறதுக்கு வந்து அவர் பிளான் பண்ணி கொண்டுட்டு வந்து இது பண்ணிருப்பாரு. ஆனால் அரசி அவங்க வந்து இதையே அந்த அவமானத்தை எப்படி இது பண்ணுறது, சூழ்நிலை கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையிலையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக தாலி அவங்க எடுத்து கட்டிட்டு இவங்க வந்து தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லிட்டா வந்து தாலி கட்டியாச்சு, புருஷன் இதுக்கு மேலே அந்த ஒரு நைட்டு என் கூட தான் இருந்தாருனாலும் அந்த களங்கம் வந்து அது களங்கம் இல்லையா, ஏன் அப்படின்னா தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒன்றே வந்து சமாளிச்சிட்டாங்க. ஸோ அந்த சீரியல் கூட ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுவும் ஐயனார் துணை சீரியலும் அந்த சீரியல்லாம் கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே மகாநதி சீரியல் வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக தான் போகுது அப்படிங்கிறது தான். இது என்னுடைய கருத்து இல்லை, மக்களுடைய கருத்து. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, அதுதான் உண்மை. வரட்டா.